முருகா சரணம். நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் அனிதா பேசுகிறேன் யூகேலேருந்து. நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லாயிட்டே இருக்கேன். அப்புறம் நம்ம கர்மா சீரீஸில் ஒரு முக்கியமான ஒரு பாட்டு வந்து பெண்டிங்கில் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுதான் வந்து அந்த நிறைவு பகுதி. நம்மளுடைய கெட்ட கர்மாவை முழுவதுமாக அழிப்பது எப்படி அப்படிங்கிற ஒரு பாட்டு தான் வந்துட்டு முக்கியமான ஒரு பாட்டு. இதை நான் போடுறதுக்கு முன்னாடியே நான் பெரிய பிரேக் விட்டுட்டேன். அதனால் வந்து இந்த வீடியோ பெண்டிங் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இதை வந்து உடனடியாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோ இன்றைக்கி கொடுக்குறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய கெட்ட கர்மாவை முழுவதுமாக அழிப்பது எப்படி, வேகமாக எப்படி அழிக்கலாம், அதோட வீரியத்தை எப்படி குறைக்கலாம், அதே மாதிரி நல்ல கர்மாவை எப்படி சேகரிக்கலாம், அதே மாதிரி இதில் என்னோட சொந்த அனுபவங்களில் இருந்து அங்கங்கே வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அட் த சேம் டைம் இந்த விஷயங்கள் எல்லாமே நான் படித்து புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். அதனால் வந்து இது ஒரு போதனை கிடையாது. அதை நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். நீங்கள் வந்து அதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு இதில் கவர் பண்ணியிருக்கேன். நான் ஒரு வேளை சில பாயிண்ட்ஸ் எனக்கு பின்னாடி ஞாபகம் வந்து ஒரு வேளை எனக்கு மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் உங்களுக்கு கமெண்ட்டில் போட்டு பின் பண்ணுறேன். ஸோ இது வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போது குயிக்காக சப்ஜெக்ட்குள்ளே நேராக போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையும் உங்கள் குடும்பத்துடைய வாழ்க்கையும் உங்களோட வாரிசுகளோட வாழ்க்கையும் நல்ல விதமாக மாற்றக்கூடிய ஒரு சேனல் தான் இது. நீங்கள் நம்பி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு கேட்டகரியாக நம்ம வந்து இது பார்த்துட்டு வரலாம். சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால் வந்து இது ஒவ்வொன்றும் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, என்னோடய ஃபேவரேட் சப்ஜெக்ட்ஸ். இதெல்லாம் நான் நடைமுறைப்படுத்த ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். மெயினாக இந்த ஒரு 2 வருடங்களாக நான் வந்து நடைமுறைப்படுத்துறதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். ஏன் இந்த 2 வருடம் அப்படின்னா, வாழ்க்கையை நமக்கு கற்றுக் கொடுக்குற விஷயங்கள் அந்த மாதிரிங்க. மெயினாக வந்து ஒரு 2 வருடம் நடந்த அந்த கசப்பான அனுபவங்களும் சரி, நமக்கு நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களும் சரி, இந்த வழியில் வந்து நிறையா தள்ளிச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போது என்ன வழியில் வந்து நம்ம கர்மாவை கழிக்கலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பாயிண்ட் வந்து நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தானமும் தர்மமும் நம்ம எல்லாருமே பொதுவாக கேள்விப்படுற ஒரு விஷயந்தான் இது. இப்போது கர்மாலேயே பார்த்திங்கன்னா, கெட்ட கர்மாவில் சில கெட்ட விஷயங்கள் நமக்கு வந்து தெரிஞ்சே பண்ணியிருப்போம். பல கெட்ட விஷயங்கள் வந்து நமக்கு தெரியாமல் பண்ணியிருப்போம். தெரியாமல் கெட்ட கர்மாவை நம்ம சேர்த்திருப்போம். முன்னாடி ஜென்மத்திலேயாகட்டும் இந்த ஜென்மத்திலேயாகட்டும் நம்மளை அறியாமல் நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். நம்ம அறிஞ்சு பண்ணுறதை விட அறியாமல் பண்ணுற விஷயங்கள் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். இப்போது இந்த தானமும் தர்மமும் நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி அன்இன்டென்ஷனலாக நமக்கே தெரியாமல் பண்ணுற கெட்ட கர்மாலாம் நிறையா அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தானம் தர்மம் வந்து மெயினாக முக்கியமானது. அன்னதானம் நமக்கு தெரியும். மெயினாக நம்ம இருக்கிறவங்களுக்கு விட இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. பொருள் தானம் இல்லை வந்து பணம் கூட யாருக்காவது கொடுத்து உதவி பண்ணுறது எல்லாமே தானம் தர்மத்தில் தான் வரும். இதே மாதிரி மற்றவங்களுக்காக ஒரு எஃபர்ட் போடுறது, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, மெயினாக பெரியவர்களுக்கும் குழந்தைகளுக்கு, அதே மாதிரி மென்டலி பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லைங்களா, மனநல பாதிக்கப்பட்டவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் நீங்கள் செய்யும்போது இதுக்கு பலன் ரொம்ப அதிகம். அதே மாதிரி இது மட்டும் தான தர்மம் கிடையாதுங்க. நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் சில திங்ஸ் வாங்கி கொடுக்கறது, அதாவது ஒரு வீல் சேர் மாதிரி, இல்லை வந்து நீங்கள் ஒரு வயதானவர்கள் வந்து கூடும் இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு கல்லில் இருக்கிற அந்த சோஃபா மாதிரி மேடை மாதிரி பண்ணி தரது. இதே மாதிரி நீங்கள் உங்களை அறியாமல் எங்கெல்லாம் வந்து சில பேருக்கு உங்களுக்கு லைஃப் லாங்கு உதவி பண்ணுறீங்களோ, ரொம்ப நாளைக்கு அது நிலச்சிருக்க மாதிரி ஒரு உதவி பண்ணுறது எல்லாமே தான தர்மம் தான். அதே மாதிரி கோயில்களுக்கு செய்கிறது, குழந்தைங்க படிக்கிற ஸ்கூலுக்கு செய்கிறது, இல்லை ஜென்ரலாக ஹோம்க்கு செய்கிறது, இது மாதிரி எல்லாமே தான தர்மம் தான். இது வந்து நிறைய பேருக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது 2வது நம்மளுடைய எண்ணம், சொல், செயல். இந்த 3ஐயும் நம்ம ரொம்ப 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 கவனமாக பார்க்கணும். ஏன்னா இதுதான் நம்ம லைஃப் இல்லைங்களா. நமக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து நம்ம வாழ்க்கை முடிய வரைக்கும் நம்மளுடைய எண்ணம், சொல், செயல் எல்லாம் நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது. அப்போது இந்த எண்ணம், சொல், செயல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இது யாரையும் எந்த விதத்துலேயும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ புண்படுத்தாத மாதிரியும் அவங்க வாழ்க்கையை மோசமான வழியில் வந்து பாதிக்காத மாதிரியும் இருக்கணும். எண்ணம், சொல், செயல் வந்து நம்மளுடைய மேம்படுத்துறதுக்காக தான் இருக்கணுமே தவிர, நம்மளை வந்து நம்ம வாழ்க்கையை உயர்த்துறதுக்காக இன்னொருத்தங்களை தாழ்த்துறோம் அப்படின்னா அதுவே ஒரு கெட்ட கர்மாவை நம்ம சேகரிக்கிற மாதிரி தான். அதனால் வந்து
ஒவ்வொரு விஷயம் நம்ம பண்ணும்போதும் இதனால் யாராவது பாதிக்கப்படுறாங்களா அப்படின்னு பார்க்கணும். ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து நம்மளோட நீதி அந்த நியாயம் நம்ம பக்கம் இருந்தால் கூட நம்ம ஒரு விஷயத்துக்காக ஆர்கியூ பண்ணுறோம், ஒருத்தங்கிட்ட சண்டை போடுறோம் அப்படின்னா அதனால் வந்து ஒரு சிலர் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க, ரொம்ப எமோஷ்னலி ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்படுது, அவங்க வீட்டில் இருக்கிற அமைதி பாதிக்கப்படுது. அப்படின்னா என்னதான் நியாயம் நம்ம பக்கம் இருந்தால் கூட அதோட கெட்ட கர்மா நம்மளை தான் வந்து சேரும். அப்போது சில சமயம் நம்ம வந்து கவனமாக இருக்கணும். நம்ம எப்பவுமே நம்ம பண்ணுற ஒரு விஷயம் யார் மனசையாவது புண்படுத்துது, நம்மளால் யாராவது ஒருத்தங்க கவலைப்படுறாங்க, நம்மளுடைய செயல்களால் யாராவது ஒருத்தங்க வந்து ரொம்ப கவலைப்படுறாங்க அப்படின்னாலே அந்த இடத்துல நம்ம வந்து கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம இன்னொருத்தங்களை கவலைப்படுத்தும் போது நம்மளும் கவலையாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை கர்மா நமக்கு கண்டிப்பாக கொடுத்துரும். அதனால் அது வந்து எப்போவுமே கவனம், என்னதான் நம்ம சைடு நியாயம் இருந்தால் கூட யாரையும் வந்து ரொம்ப துன்புறுத்தாத மாதிரி, கவலைப்படாத மாதிரி அதை ஒரு நாசுக்காக ஹேண்டில் பண்ணிட்டு அதுலேருந்து வெளியே வர ட்ரை பண்ணோம். ஓகே. இது வந்து புதுசாக நம்ம கர்மாவை சேர்த்துக்காமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பழைய கர்மாவை எப்படி அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த ப்ராசஸ்லேயே வந்து புதுசாக இருக்கிற அந்த கர்மாவை வந்து நம்ம சேர்த்திக்கிட்டே இருப்போம். இப்போது ஆல்ரெடி நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், எனக்கு தெரிஞ்ச சில தப்பு நான் பண்ணியிருக்கேன், இதனால் சில பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா சரி இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்போது நம்மளுடைய தப்பை மனதார ஏற்றுக்கணும். அதுதான் ஸ்டெப்பு. மனதார ஏற்றுட்டோம் அப்படின்னாலே அந்த கர்மாவோட வீரியம் அங்கே குறையும். அப்புறம் சம்மந்தப்பட்டவங்ககிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்குறது, அவங்களோட மன்னிப்பை நம்ம எப்படியாவது முயற்சி பண்ணி வாங்கிறது. அதுக்கப்புறம் முடிஞ்சால் நம்ம ஏதாவது அவங்களோட வாழ்க்கையில் என்ன பாதிச்சிருக்கோ அதுக்கு ஏதாவது நிவர்த்தி செய்கிறது. இல்லை அது ரிவர்ஸே பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்மளால் வந்து ஒரு பையனோட படிப்பு கம்ப்ளீட்டாக ஒரு படிப்பு கெட்டுருச்சு, இது வந்து என்னால் இப்போ சரியே பண்ண முடியாது, ஏன்னா இது நடந்து 20 வருஷம் ஆச்சு, இந்த பையன் வளர்ந்து இப்போ வேறு மாதிரி இருக்கான் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ வந்து நீங்கள் அதுக்கு பதிலாக ஒரு ஹோம்லேயோ அல்லது ஒரு பேரண்ட்ஸ்னால் படிக்க வைக்காத குழந்தையோ எடுத்து நீங்கள் படிக்க வைக்கலாம். இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இது மாதிரி நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து என்ன மாதிரி ஒரு கெட்ட விஷயங்கள் நடந்துச்சோ அதுக்கு ஆப்போசிட்டாக நல்ல விஷயம் ஒன்று பண்ணி அதை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணலாம் இப்படியும் சொல்கிறாங்க. இதே மாதிரி அந்த மன்னிக்கிறதும் மறுத்தல், மன்னித்தல், மன்னிப்பு கேட்டல் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நம்மளுடைய கோபம், வெறுப்பு, பழிவாங்கும் உணர்ச்சி, இந்த மாதிரி ஈவன் பொறாமை, பெருமை, இது எல்லாமே வந்து கெட்ட கர்மாவில் தான் சேரும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வந்து நம்ம அளவோட ஒரு லெவலில் வச்சுக்கிறது நல்லது. இப்போ ஒருத்தங்க நம்மக்கிட்ட மன்னிப்பு மனசுணர்ந்து கேட்குறாங்க அப்படிங்கும்போது நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம வீராப்பாக இருக்கிறோம் அப்படின்னா அவங்க மேலே நம்மளுடைய கோபம், வெறுப்பும் என்றைக்கும் இருக்கும். ஸோ கோபம், வெறுப்பு ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா கெட்ட கர்மாவை தான் சேர்க்கும் கண்டிப்பாக. அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு யாராவது நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க அப்படின்னா தாராளமாக அவங்கள மன்னிச்சுட்டு அதை பற்றி அப்படியே கம்ப்ளீட்டாக மறந்துடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலேருந்து அதை விட்டு விலகி வந்துடுறது நம்ம ரொம்ப ரொம்ப நல்லது. சில இடத்துல நம்ம வாண்டடாக போய் மன்னிப்பு கேட்கும்போதோ அந்த சூழ்நிலை வந்து சரி பண்ண முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா இதனால் நமக்கு ஒரு வலி உண்டாகும். சில சமயம் வேதனையாக இருக்கும், அவமானமாக இருக்கும், நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே போய் ரொம்ப சங்கடத்தில் சில வேலைகள் பண்ணுற மாதிரி இருக்கும். இது அப்போது எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம். ஆக்சுவலாக இதையெல்லாம் மீறி உங்களோட கம்ஃபர்ட்டை மீறி உங்களுடைய வலியும் வேதனையும் மீறி நீங்கள் போய் அந்த சூழ்நிலையை நீங்கள் சரி பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த கெட்ட கர்மா இன்னும் வேகமாக குறையும். நீங்கள் பின்னாடி அனுபவிக்க வேண்டிய வலியை முன்னாடியே அனுபவிக்கிறீங்க, பின்னாடி அனுபவிக்க வேண்டிய அவமானத்தை முன்னாடியே அனுபவிக்கிறீங்க. நீங்கள் அதை வாண்டடாக செய்யும்போது அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கர்மா நமக்கு தண்டனையாக அது கொடுக்கும்போது அதோட வலி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் இது வந்து கர்மாவை வேகமாக அழிக்கிறதுக்கு இன்னொரு வழி. ஓகே, அடுத்தது இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட நமக்கு எல்லாமே ஒரு தெரிஞ்ச டாபிக் அப்படின்னு வச்சுக்குவோம். இதுக்கப்புறம் தான் வந்துட்டு சில முக்கியமான டாபிக் போக போக வந்து முக்கியத்துவம் அதிகமாகிட்டே போகும், அது வெயிட்டேஜ் அதிகமாகிட்டே போகும். அடுத்தது சித்தர் வழிபாடு. ஏன் வந்து ஒரு சித்தர் வழிபாடு கர்மாவில் முக்கியம் அப்படின்னா அந்த காலத்தில் வந்து நான் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா நிறைய சித்தர்கள் அவங்களோட சீடர்களுக்கும் அவங்களோட பக்தர்களுக்கும் வந்து அவங்க ஒரு ஆசி பண்ணணும், அருள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களோட கர்மா ஃபுல்லாக சித்தர்கள் வாங்கிப்பாங்களாம். ஏன்னா சித்தர்களுக்கு அவங்களோட வாழ்க்கை முறையும் அவங்களோட நடைமுறையே வந்து ரொம்ப ரொம்ப வந்து கடினமாக இருக்கும். அதனால் அந்த கர்மா அவங்கள பாதிக்காது அப்படின்னு சொல்லி நான் படித்தேன்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முருக பக்தர்கள் நம்மள நிறைய பேர் நமக்கு வந்து பாமன் சாமிகள் இருக்காங்க. பாமன் சாமிகள் சந்நிதி நமக்கு எங்கேன்னு தெரியும். அதனால் வந்து ஒரு வழக்கமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா சித்தர்களோட அந்த சக்தி வந்து அது வேறு லெவலில் இருக்குங்க. சித்தர்கள் நம்மளுடைய கடவுளை அடைகிறதுக்கு மிக மிக உதவி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட சேனல்லையும் வீடியோஸ்லேயும் பார்த்துருக்கோம். ஸோ சித்தர் வழிபாடு நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இப்போது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? தானம் தர்மம் பார்த்துருக்கோம், எண்ணம் சொல் செயல் பார்த்துருக்கோம், இப்போ சித்தர் வழிபாடு 3ஆவதாக பார்த்துருக்கோம். அடுத்தது இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட்டு. இது சம்மந்தமாக வந்து நிறைய பேர் ஆக்சுவலி கர்மா பற்றி பேசும்போது கவர் பண்ணுறதில்ல. இது என்ன அப்படின்னா இயற்கையோடு இணைந்து இது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிற ஒரு விஷயம். என்னங்க கர்மாவுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சம்மந்தம் இருக்குது. ரொம்ப நம்ம டீப்பாக போனோம் அப்படின்னா உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். என்னென்னா இயற்கை அப்படிங்கிறது நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள். நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள் என்னென்ன? நம்ம இல்லாமல் நிறைய ஜீவராசிகள் இருக்குது, மரம் செடி கொடி இருக்குது, நீர்நிலைகள் இருக்குது, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாம் சேர்ந்தது தான் இந்த பூமி. அது இல்லாமல் நம்மளால் வந்து நம்ம தனியாக ஒரு மனுஷனால் வாழவே முடியாது. இப்படி இருக்கும்போது நம்மளை மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிற அத்தனையும் படைச்சது யார்? சாட்சாத் அந்த பரம்பொருள் தான். இப்போது நம்மளை சுற்றி இருக்கிற இயற்கையான விஷயங்களுக்கு ஒரு பங்கம் வர்ற மாதிரி நடந்துட்டால் அது படைத்தவனுக்கு அது எவ்வளோ கோபம் வரும்? சிம்பிள் லாஜிக். நம்ம ஒரு குழந்தைய வந்து போயிட்டுருக்கும்போது தெரியாமல் அது தலையில் தட்டிட்டு போயிட்டே இருக்கோம், அந்த குழந்தை அழுகுது. அப்போ யாருக்கு கோபம் வரும்? இருக்கிறதுலையே பயங்கரமான கோபம் அந்த குழந்தைய பெற்ற அம்மாவுக்கு தான் வரும். அதுதான் நம்ம இங்கே பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சுற்றி இருக்கிற இயற்கைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப பங்கம் விளைவிக்கிற மாதிரி நடந்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பூமி தாய்க்கும் அந்த பரம்பொருளுக்கும் வந்து பொறுத்துக்கவே முடியாது. நம்ம எப்போவுமே நம்மளுடைய அன்பு வந்து சுற்றி இருக்கிற மனுஷங்களுக்கு மட்டும் காட்டினா பத்தாது. நம்ம சுற்றி இருக்கிற ஜீவராசிகளுக்கும் நீங்கள் காட்டுங்க, உங்கள் வாழ்க்கையே மாறும். கண்டிப்பாக மாறும். சொல்கிறோம் பாருங்கள். அன்பு ஆரம்பிக்கிறதே என்னென்னா சக மனுஷனுக்கு மட்டும் இல்லைங்க. நீங்கள் ஒரு ஜீவராசிகிட்ட வந்து, அதாவது என்ன ஜீவராசினா நம்ம வீட்டில் வளர்த்துற நாய் பூனை செல்லமாக வளர்த்துறோம் இல்லைங்களா, அது மட்டும் கிடையாது. ரோட்டில் இருக்கிற தெருநாய், சில சமயம் பசுக்கள் வந்து நடந்து போயிட்டுருக்கோம், நம்ம வீட்டு முன்னாடி வந்து நிற்கும். சில கோயிலில் பசுக்கள் இருக்கும், இல்லைன்னா யாருமே பராமரிக்கவே ஆள் இல்லாத சில ஜீவராசிகள் வந்து அது பாட்டுக்கு ரோட்டில் சுற்றிட்டுருக்கோம். இந்த மாதிரி நம்ம சுற்றியும் கண்ணுக்கு தெரிகிற விஷயங்கள் எல்லா ஜீவராசிகளிலும் நீங்கள் அன்பாக இருந்து பாருங்கள். இது மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற ஜீவராசிகளுக்கு முடிஞ்ச அளவுக்கும் துன்பம் தராமல் நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. இது நம்மளுடைய கெட்ட கர்மாவை அழிக்கிறதுக்கு மிக பெரிய ஒரு ஆயுதம். இது வந்து சிலர்னால தான் அதை புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லைங்க, நம்ம வந்து நிறைய மரம் வெட்டுறது எல்லாமே பண்ணுறோம். சிலது வந்து தவிர்க்க முடியாத விஷயங்கள் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் தெரிஞ்சு நம்ம எதுவும் செய்ய வேணாம். அட் த சேம் டைம் நீங்கள் அதுக்கு பதிலாக முடிஞ்ச இடத்துல ஒரு இடத்துல என்னால் வேறு வழி இல்லை, நான் வீடு கட்டுறேன், நான் மரம் வெட்டி தான் ஆகணும்னா வெட்டி தான் ஆகணும். ஆனால் அதுக்கு பதிலாக இன்னொரு இடத்துல நீங்கள் ஒரு மரக்கன்றை நெட்டி அதை பராமரித்து அதை வளருங்க. இதுவும் அட்லீஸ்ட் சரியாக போச்சு. புரியுதுங்களா? நம்மளோட கெட்ட கர்மாவை எப்படி வந்து ஆப்போசிட்டாக நம்ம ரியாக்ட் பண்ணி நல்ல விஷயங்கள் பண்ணி தான் அதை வந்து அழிக்கணும். ஸோ இயற்கையோடு இணைந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம எப்போவுமே மறந்துடக்கூடாது. ஏன்னா இயற்கை நேச்சர் இஸ் காட், காட் இஸ் நேச்சர் அப்படிங்கிறாங்க. இயற்கை தான் கடவுள். நம்ம ஏன் வந்து ஒருத்தங்களோட வாழ்நாள் வந்து இந்த பூமியில் முடியும் போது அவர் இயற்கை எய்தினார் அப்படிங்கிறா, இயற்கையோட ஒன்றரை கலந்தார் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அது என்ன அப்படின்னா இயற்கை இல்லாமல் நம்ம வாழும்போதும் சரி, நம்ம வாழ்ந்து முடித்ததுக்கப்புறம் சரி, இயற்கை இல்லாமல் நம்ம இல்லை. அதனால் இதை வந்து எப்போவுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம பாமன் சுவாமிகள் விஷயத்தில் அவரோட லைஃப்பில் கூட நம்ம ஒரு விஷயம் பார்த்துருப்போம். அவர் ஒரு பூச்சியை வந்து ஒரு குழந்தை வந்து தெரியாமல் வந்து கொன்றும் அவர் இருக்கும்போதே. அதனால் அவர் ஒரு வேளை சாப்பிடாமல் இருப்பார். ஆக்சுவலாக யோசிச்சு பாருங்கள், அவங்க வந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய சித்தர்கள், நம்மளுடைய முன்னோர்கள் வந்து ரொம்ப ஒரு சீரியஸாக எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த பாயிண்ட்டை நீங்கள் மறந்துடாதீங்க. அடுத்தது இதுதான் அவளோட நம்ம எல்லோரும் எதிர்பார்த்தது, பக்தி. அதாவது நம்மளுடைய கர்மாவை முற்றிலுமாக அழிக்க முடியுமா அப்படின்னு நம்ம வந்து கேட்டிருந்தோம். அது ஒரே ஒருத்தர் நினச்சா மட்டும்தான் முடியும். அது வந்து அந்த பரம்பொருள். அது முருகன், சிவன், எந்த கடவுளாக வேணால் இருக்கலாம். யாரை நீங்கள் நம்புகிறீங்களோ அந்த பரம்பொருள்னால் நம்மளே முற்றிலுமாக நம்ம கர்மாவிலேருந்து விடுவிக்க முடியும். அது வந்து நம்மளுடைய எண்ணம், சொல், செயல், நம்ம எந்த அளவுக்கு நல்ல கர்மாவை வந்து சேகரிக்கிறோம் அதை பொறுத்து தான். அட் த சேம் டைம் அது மட்டும் இல்லை, நம்ம எவ்வளோ தூரம் அந்த பரம்பொருள்கிட்ட சரணடைகிறோம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ பக்தினா இதில் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்துடலாம்.
கோயிலுக்கு போகிறது, டெய்லியும் வீட்டில் பூஜை பண்ணுறது, மனசார கடவுளை கும்பிடுறது, சில விஷயங்கள் அந்த பாராயணம் பண்ணுறது, மந்திரங்கள் சொல்கிறது, சேவை பண்ணுறது, அதாவது மாடுகளுக்கு சேவை பண்ணுறது, விரதம் இருக்கிறது, இதெல்லாம் விட கம்ப்ளீட்டாக அந்த பரம்பொருள் கிட்ட நம்ம சரணடைகிறது, சரண்டரிங். எப்போ நம்ம வந்து சரண்டரிங் வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. நம்ம எல்லாம் முயற்சி பண்ணலாம். நம்மளால் வந்து இப்போது நம்மளுடைய முன்னோர்கள், அதாவது சித்தர்கள் பெருமான்கள் அளவுக்கு நம்மளால் வந்து சரண்டரிங் பண்ண முடியுமா அப்படின்னா தெரியல. நம்ம எவ்வளோ தூரம் அதில் ஆழமாக நம்ம போகிறோமோ அந்தளவுக்கு நம்ம கர்மாவிலேருந்து விடுவிக்கப்படுவோம். ஒன்று, நம்ம கர்மா வந்து முழுவதுமாக அழிக்கப்படும். அது வந்து நம்மளோட எந்த அளவுக்கு டீப்பாக போய் சரண்டர் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து, அதே மாதிரி மற்ற நல்ல கர்மாவையும் பொறுத்து. இல்லை, அந்த கெட்ட கர்மாவோட வீரியம் கண்டிப்பாக குறையும். நம்ம வந்து இந்த கர்மாவை அனுபவிச்சு தான் ஆகணும். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சிலது. முன்னாடி ஜென்மத்தில் நம்ம பண்ண கர்மா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அது நம்ம எந்த அளவுக்கு பக்தியாக இருக்கோமோ அந்தளவுக்கு அதோடைய வீரியம் குறையும். இல்லை, அந்த வீரியம் கூட வந்து குறைக்க முடியாது, இல்லை இது அனுபவிச்சே தான் ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ரொம்ப மோசமாக சில விஷயங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை தாங்கக்கூடிய சக்தியை அந்த பரம்பொருள் நமக்கு கொடுக்கும். கண்டிப்பாக நம்மளால் அதை வந்து அசால்ட்டாக க்ராஸ் பண்ணி போக முடியும். இல்லைன்னா ரொம்ப ரொம்ப நெக்லிஜிபிளாக, அதாவது ஓகே சில விஷயங்கள் வந்து நடந்தே தான் ஆகணும் அப்படின்னா நடக்கும், ஆனால் வந்து அப்படியே நமக்கு பட்டும் படாமல் அப்படியே காட்டிட்டு போயிடும். அந்த மாதிரி இருக்கும். சில விஷயங்கள் நம்மளை வச்சு செஞ்சிடும். ஸோ இதெல்லாமே நம்மளுடைய பக்தி, அப்புறம் மற்ற நம்ம பண்ணுற அந்த நல்ல கர்மா வச்சு தான் இதில் எந்த அளவுக்கு நம்ம அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து யாராலும் மறுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பக்தர்களாக இருக்கோம். முருகப்பெருமான் நினச்சா அல்லது அந்த வேல் நினச்சா இப்படின்னு கண்ணை மூடி முழிக்கிற அந்த நேரத்துக்குள்ளே நம்மளோட தலைவிதியையும் நம்மளுடைய கர்மாவை முற்றிலுமாக வச்சு நம்ம தலைவிதியை கம்ப்ளீட்டாக மாற்ற முடியும். ஆனால் அதுக்கு நம்ம தகுதியானவங்களாக நம்மளை வளர்த்துக்கணும். அதுதான் நான் சொல்ல வருது. ஸோ அந்த தகுதி எப்படி வரும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக நாம் எந்த அளவுக்கு டீப்பாக பியூராக நம்ம ஒரு டெடிக்கேட்டடாக கடவுள்கிட்ட இருக்கோமோ அந்தளவுக்கு நம்ம கூட அதோட பலன் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஓகே, அடுத்த பாயிண்ட்டு என்ன? பக்குவப்படுத்துதல். நம்மளை அறியாமையே வந்து நல்ல விஷயங்கள் செய்கிறதும், நம்மளை அறியாமையே வந்து சில கெட்ட கர்மா சேர்த்துறதை தவிர்க்கிறது எப்படி அப்படின்னா, நம்மளை நாமே பக்குவப்படுத்த மூலமாக அது நடக்கும். இது ஆக்சுவலி ரொம்ப டீப்பான சப்ஜெக்ட்டு. நம்ம மேலால் பார்க்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள், இதை பற்றி டீப்பாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடலாம். என்ன அப்படின்னா, நம்ம இந்த பக்குவப்படுத்துதலில் என்ன வருது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளை யாருன்னு நமக்கே தெரியணும். நான் எந்த மாதிரி, அனிதா எந்த மாதிரி ஒரு லேடி, நான் என்னோடய வீக்னஸ் என்ன, என்னோடய ஸ்ட்ரென்த் என்ன, நான் நல்லது பண்ணுறேன்னா, எங்கெல்லாம் நான் கெட்டது பண்ணேன், என்ன அறியாமல் நான் கெட்டது பண்ணுறேன், எங்கெல்லாம் வந்து தேவையில்லாமல் கோவப்படுறேன், எங்கெல்லாம் வந்து ஒருத்தங்க ஹர்ட் ஆனாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல என்னோடய ஆர்கியூமெண்ட்டை வச்சு ஆகணும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். அது வந்து அந்த செல்ஃப் அவேர்னஸ், நம்மளை நாமே அறிந்து கொள்ளணும். அதை பண்ணால் தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போய் நம்மளை கரெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இது ஒரு பாயிண்ட். இதில் வந்து அடுத்த முக்கியமான பாயிண்ட் மெடிடேஷன் அப்படிங்கிறது ஒரு வாஸ்டான சப்ஜெக்ட்டு, நமக்கே தெரியும். அதில் வந்து உங்களுக்கு என்ன மெடிடேஷன் தெரியுதோ அதை ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருங்க. இதை பற்றி நம்ம கண்டிப்பாக செப்பரேட்டாக ஃப்யூச்சரில் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி கிராட்டிடியூட், நன்றி உணர்ச்சி. நம்மளை விட சஃபர் ஆகிறது இந்த உலகத்தில் எவ்வளவோ பேர் இருக்காங்க. அப்படிங்கும்போது நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை கடவுள் கொடுத்துருக்காரு. அதுக்கு டெய்லியும் முடிஞ்ச அளவுக்கு நன்றி சொல்லணும். அது டெய்லியும் ஒரே விஷயத்துக்கு நன்றி சொல்லாட்டியும் பரவாயில்ல. இன்றைக்கி ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லது நடந்துச்சு அப்படின்னா, அப்பா முருகா எனக்கு நீ இதை பண்ணி கொடுத்த ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு செகண்ட் நீங்கள் வந்து அந்த கிராட்டிடியூடை வந்து காட்டுங்க. டெய்லியுமே வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் இந்த கிராட்டிடியூடு காட்டிகிட்டே இருங்க. புதுசாக விஷயத்தை யோசிச்சு நீங்கள் நன்றி சொல்லிகிட்டே இருங்க. இது வந்து நம்மளை அறியாமல் நம்மளை பக்குவப்படுத்தும். இதெல்லாம் வந்து கடவுளை கிட்ட போகிறக்கான சில வழிகள் ஆக்சுவலாக. அப்புறம் என்னென்னா, சில சமயம் நமக்கு தேவைப்படும் போது நம்ம யாராவது குருவாக எடுத்துக்கலாம். நம்ம யார்கிட்டையாவது வந்து நமக்கு பிரச்சனைக்கு தீர்வு கேட்கலாம். இல்லை வந்து ஐடியா கேட்கலாம். நான் இப்படி இருக்கேன், நான் இப்படி மாறணும்னு நினைக்கிறேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாஸ் கேட்கலாம். இது மாதிரி கைடன்ஸ் வாங்கிக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய திங்கிங்கை வந்து இன்னும் ப்ராட் ஆக்கணும். இன்னும் பரந்த மனப்பான்மை அப்படிங்கிற வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கணும். அந்த செல்ஃபிஷ்னஸ் எல்லாம் குறைஞ்சு எல்லாருக்கும் நல்லது பண்ணணும் அப்படிங்கிற அந்த பரந்த மனப்பான்மை வந்து நம்ம அதிகப்படுத்திக்கணும். இந்த மாதிரி நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளுடைய மெச்சூரிட்டியும் நம்மளுடைய அந்த ஒரு மன அமைதி இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளறியாமே நல்ல விஷயங்கள் பண்ணுவோம். நம்மளறியாமே நம்மளுடைய கெட்ட கர்மா குறையும். இதுதான் வந்து ரொம்ப ஒரு டீப்பான சப்ஜெக்ட். இது வந்து லாங் லாஸ்டிங், அதாவது ஒரு லாங் டேர்முக்கு வந்து நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது முக்கியமான பாயிண்ட். இப்போது இந்த
கர்மாவை எப்படி வேகமாக அழிக்கிறது, கெட்ட கர்மாவை எப்படி வேகமாக அழிக்கிறதுங்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி வந்து நான் சொல்கிறேன். இது வந்து காந்தி வந்து ஒருத்தங்களுக்கு சொன்னது. அது ஒரு காந்தி மூவியில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் படித்தேன் ஆக்சுவலி, ஒரு வெப்சைட்டில் படித்தேன். என்னென்னா ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, நான் ஒரு முஸ்லீம் குழந்தைய வந்து நான் கொன்னுட்டேன். ஏன் அப்படின்னா அவங்க வந்து முஸ்லீம்ஸ் வந்து என்னோட ஃபேமிலியை வந்து அடிச்சிட்டாங்க, அதனால் நான் இந்த குழந்தை கொண்டுட்டேன். ஸோ கண்டிப்பாக நான் நரகத்துக்கு தான் போக போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது காந்தி சொல்கிறாரு, அது நீ தவிர்க்கலாம். எப்படின்னா, நீ வந்து அம்மா அப்பா இல்லாமல் ஒரு குழந்தை, அது முஸ்லீம் குழந்தையாக இருந்தால் இதுவும் நல்லது, நீ எடுத்து நீ அதை வளர்த்து அது பெரிய ஆளாக்கு. அதுதான் வந்து நீ அந்த பண்ண அந்த கெட்ட விஷயத்துக்கு நீ அதை பேலன்ஸ் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறார். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். அதாவது நமக்கு தெரிஞ்சே பண்ண கெட்ட விஷயத்த நம்ம வந்து ஒரு குயிக்காக அந்த கர்மாலேருந்து வெளியே வரணும், அதை அழிக்கணும், இல்லை அதோட வீரியத்தை முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ரொம்ப குறைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக நல்ல விஷயம் ஒன்று பண்ணுறது. இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இது காந்தி சொன்னது. இது வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நான் சொன்ன இவ்வளோ பாயிண்ட்ஸும் சரி, எல்லாத்துலேயுமே எவ்வளோ தூரம் நீங்கள் டீப்பாக ப்ராடாக போகிறீங்களோ அந்தளவுக்கு வேகமாக உங்கள் கர்மா அழியும். கண்டிப்பாக கர்மாவை முழுவதுமாக அழிக்க வாய்ப்புண்டு. அதுக்கு நமக்கு தகுதியை வளர்த்துக்கணும். அந்தளவுக்கு நம்மளால் டீப்பாக போக முடியல அப்படின்னா அது வீரியத்தையாவது குறைக்க ட்ரை பண்ணணும். இது இல்லாமல் ஏதோ ஒரு பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் கமெண்ட்டில் போடுறேன். இதோட நான் வந்து இந்த வீடியோ ஆல்ரெடி ரொம்ப பெருசாக போச்சு. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். உங்களோட கருத்தை சொல்லுங்கள், உங்களோட கேள்விகளையும் வைங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நல்ல ஒரு குவாலிட்டியான வீடியோஸ் வந்து அந்த கண்டென்ட் வந்து கொடுக்கறதுக்கு நான் எப்போவுமே முயற்சி பண்ணுவேன். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்.